இந்த வீடு நம்ம மடிப்பாக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். 2015 வந்த ஃப்ளட்டில் இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அதனால தான் வீடு கட்டுறவங்க எல்லாருக்குமே நம்ம சைடு சொல்கிறது ஒன்று தான். சிட்டிக்குள்ளே வீடு கட்டுறீங்க அப்படின்னா மினிமம் பேஸ்மெண்டோட ஹைட் 5 ஃபீட் பிளான் பண்ணுங்க. நம்ம இந்த வீடு 2013 கட்டி கொடுக்கும்போது கரெக்டாக இந்த வீட்டோட அளவுக்கு ஈக்குவலாக தான் பேஸ்மெண்ட் போட்டு கட்டி கொடுத்துருந்தோம். பட் ரோட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 5 ஃபீட் வரையும் லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே உங்கள் வீட்டோட குவாலிட்டியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2013 அப்ரோச் பண்ணேன். 2014 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம வீடை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட் லெவல்லேருந்து 4 ஃபீட் ஹைட் நம்ம வீடு இருந்தது. ஸோ 4-5 ஸ்டெப்ஸ் ஏறி தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் ரோட்லேருந்து, அந்தளவுக்கு ஹைட் இருந்தது. அதுக்கப்புறம் மடிப்பாக்கம் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு. அடிக்கடி ரோடு போட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு ரோடு என்ன ஆகிடுச்சு, வீட்டு லெவலை விட ஒரு 3 அடி ஹைட்டு அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து ஃப்ளட்டு நேரத்தில் வந்து வீட்டுள்ளேயே தண்ணி வர அளவுக்கு ஆகிடுச்சு. சரி, அப்போ வந்து நான் மறுபடியும் இவங்கள எனக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்கள உடனே அப்ரோச் பண்ணுவேன். உடனே வந்து அதுக்கு உண்டான என்னன்றதை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணலான்னு கேட்டேன். நான் ஒரு ஸ்டேஜில் பயந்தேன், இவ்வளோ பள்ளமாகிடுச்சே, கம்ப்ளீட்டாக வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கட்டணுமோ என்னவோன்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரபாகர் சொன்னார், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க சார், இது வந்து நான் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றேன் வீட்டை அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படிங்க லிஃப்ட் பண்ணுவீங்க, இது என்ன மாயாஜாலம் மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியும், நான் அதுக்கு உண்டான டீம் என்கிட்ட இருக்காங்க, அதுக்கு உண்டான மேன் பவரும் என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு எனக்கு வந்து 3 months டைம் கொடுங்க போதும், நான் உங்களுக்கு வீடை வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னாரு. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வீடு டெமாலிஷ் பண்ணி மறுபடியும் கட்டணுன்னா டைம் பீரியடு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த செலவில் ஒரு 15% தான் எக்ஸ்பென்ஸு. டோட்டலாகவே 15% செலவில் எனக்கு வந்து வீட்டை வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ரோடு லெவலில் இருந்து 3.5 ஃபீட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா 5.5 ஃபீட் ரைஸ் பண்ணி, இப்போ இருக்கிற கரண்ட் ரோடு லெவல்லேருந்து 3.5 ஃபீட் ரைஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வீடை லிஃப்ட் பண்ணும்போது நாங்கள் அந்த வீட்டை வெக்கேட் பண்ணல. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தான் இருந்தோம். வீடு எப்படி லிஃப்ட் ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா நாங்கள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே வீடை லிஃப்ட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா அருமையான டெக்னிக்கலாக இதுவாக பண்ணாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபை.